அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனும் ஆகிய அல்லாஹிற்கே எல்லா புகழும். ஏது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோல யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்காகவுமே நான் துவா செஞ்சேன். எனக்காகவும் நீங்க துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமா கேட்கக்கூடிய துவா அல்லாஹ்விடத்துல உடனே கபூல் செய்யப்படுது. மேலும் பக்கத்துல ஒரு வானவர் நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கும் அதே போல கொடு அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிறப்பான 10 திக்ருகளோட சிறப்புகளை பத்தி ரசூல்லா சொல்லியிருக்காங்க. அது என்ன சிறப்புகள் அந்த திக்ருக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் பொழுத இந்த திக்ரு ஓதாம கழிச்சிடாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த 10 திக்ருமே அவ்வளோ சிறப்பு வாய்ந்த திக்ரு. இன்ஷா அல்லாஹ் தொழுது முடிச்சுட்டு இந்த 10 திக்ருகளையுமே 3 முறை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்யுங்க. அல்லாஹ் நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை உடனே நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்மளுடைய துவா கபுலாகலை, நம்ம அதிகமாக பாவம் செஞ்சுட்ருக்கோம், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அடுத்தவரின் மீது தப்பான எண்ணம் கொள்றதை விட்டு நான் அவங்களை எச்சரிக்கை செய்கிறேன் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்க. இப்போது நம்மளுடைய பார்வையில் ஒருத்தவங்க நிறைய தப்பு பண்ணியிருப்பாங்க. அப்போது ஆனால் இப்போ அவங்க அந்த தப்பை ரியலைஸ் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டோம், நம்ம பண்ணிருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு அந்த தப்பை விட்டுட்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சு அல்லாஹ்வின் பக்கம் மீண்டிருக்கலாம். அதன் காரணமா நம்மளை விட அல்லாஹு தாலா அவங்கள தரஜா உயர்த்தி வச்சிருப்பான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இல்ல அவங்க அப்படியேதான் இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள ஏளனமா பாக்குறதோ பேசுறதோ கூடாது. ஏன் அப்படின்னா எல்லாமே நம்ம ஓட்டை பையில நன்மைகளை சேர்க்கறது மாதிரி. இப்போ ஒரு ஓட்ட வாளி இருக்கு. அந்த ஓட்ட வாளியில எவ்வளோ தண்ணீர் நிரப்பினாலும் என்ன பண்ணும், நம்மளுக்கு தான் நஷ்டம். அது மாதிரி நம்ம நன்மைகளை செய்யறோம், ஆனாலும் அதுக்கு ஈடா பாவங்களையும் பண்றோம். இப்போ நம்ம தொழுகிறோம், ஓதுறோம், ஜக்காத்து கொடுக்குறோம், ஹஜ்ஜு செய்யறோம், 24 மணி நேரமும் நின்று வணங்கி அல்லாஹ்வை தொழுகிறோம். ஆனாலும் புறம் பேசுறோம், மித்தவங்களை ஏளனமா பாக்குறோம், மித்தவங்களை பத்தி தப்பான எண்ணத்தை